சனிக்கிழமை விசிட்டர் வர்றாரு. ஏன் சனிக்கிழமை என்ன வருது? சனி ஞாயிறு மட்டும்தான் மக்களை சந்திக்க வருவார். அவர் சனி ஞாயிறு வீட்டில் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போகணும், என்ன பண்ணலாம்? சரி போடு, தமிழ்நாடு சுற்றுப்பயணம். எப்படி? ஒரே நாளில் 3 மாவட்டம், ஒரே நாளில் 3 மாவட்டம். இந்த 3 மாவட்டத்தை குறுக்கால டிராவல் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஆக்டிவ் ஹவர்ஸ் 8 மணி நேரம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டாலும் 10 மணி நேரம். இதில் 4 மணி நேரம் நீ டிராவல். காலையில் சாப்பாடு 1 மணி நேரம், மதிய சாப்பாடு 1 மணி நேரம், 6 மணி நேரம் காலி. மீதி 4 மணி நேரம். அதில் காலையில் காப்பி குடிக்க 1/2 மணி நேரம், சாயங்காலம் காப்பி குடிக்க 1/2 மணி நேரம், 7 மணி நேரம் காலி. மீதி 3 மணி நேரத்தில் நீ 3 மாவட்டத்தில் யார் யாரை சந்திக்க போற? அது சரி, அவன் மாநாட்டையே 1.5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க பொழுது, ரோட்டுக்கு வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கும் பொழுது வந்து ஹே அண்ணன் வரட்டா டுர் அப்படின்னு ஓடிடும். வரட்டாமாமே டுர். இதுக்கு பேர் பொதுமக்கள் சந்திப்பு. நான் அவரிடம் உண்மையிலேயே அவரை ஆதரிக்கக்கூடிய பெரியாரை பின்பற்றி கொண்டு அவரை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது அவரை ஆதரிக்கக்கூடிய பிறராக இருக்கட்டும், மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று உங்க அண்ணன் விரும்புறாருன்னே வச்சுக்குவோம். இப்படி போகின்ற கூட்டங்களில் எல்லாம் என்னுடைய தோழர்கள் சாதியை பின்பற்றாதீர்கள், என்னுடைய தோழர்கள் சாதிய மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றாதீர்கள் என்று அறிவிப்பதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? திமுக வேலைக்கு ஆகலன்னு சொல்ற, அதிமுக வேலைக்கு ஆகலன்னு சொல்ற. நீ வேலைக்கு ஆகிறவனா இருந்தா இதெல்லாம் சொல்லு. திராணி இருந்தால், யோக்கியமானவனாக இருந்தால் இந்த சாதி ஒழிப்புக்கு அணிதிரட்டு. அப்படிலாம் திரட்ட முடியாது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் மேடல் நிக்கிறாப்ல, உள்ள போன ஒரு குரூப் திடும் எந்திரிச்சு வெளியே ஓடி வராங்க. என்னன்னு கேட்டா, எப்படி இவங்க சாதியை சேர்ந்தவங்களை போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப மத்தவங்க எல்லாம் வர வேண்டாமா அப்படின்னு ஒரு தடிமாடு பேட்டி கொடுக்கிறது. இவ்வளவுதான் நிலவரம். யோக்கியமானவனா இருந்தா அந்த பிரச்சாரத்தை பண்ணு. உலகத்திலேயே தான் புனிதவான் என்பது போலவும் ஒவ்வொரு டிபேட்டிலும் வந்து என்னென்ன அடி வாங்குறாங்கன்னு தெரியல. நேற்று மாலை முரசு டிபேட்ல போட்டு பொல சாப்பிட்டா இருக்கிற ஆங்கரை கூட டென்ஷன் ஆக்கி என்னை அடிக்கடா அடிங்க அப்படின்னு அடி வாங்கிட்டு போறாங்க. கொள்கை என்ன தெரியாது, கோட்பாடு என்ன தெரியாது, செயல் திட்டம் என்ன தெரியாது. எல்லாமே அண்ணன் தான். 234 தொகுதியில் வேட்பாளர் யாரு? அதுவும் அண்ணன் தான். நான் சத்தியமா சொல்றேன், அவன் பின்னாடி போகக்கூடிய பாதி பேருக்கு வாக்குரிமையே கிடையாது. அது வேற விஷயம். அப்படியே வாக்குரிமை வாங்கினாலும் அவன் உள்ள போய் விஜய்னு பேர் தேடுறானா இல்லையான்னு பாருங்க. பேரை தேடிட்டு எப்பா அண்ணன் பேரே இல்லையப்பா, என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு வெளியே வர்றானா இல்லையா பாரு. தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை, ஆசிரியர்களுக்கு, அது பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாரையும் அந்த வாக்காளர் வாக்களிக்கின்ற அன்னைக்கு மட்டும் என்னைக்காவது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நாள் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது கூட்டு போயிருங்க. இல்லைன்னா அவன் பூரா போய் பூத்துல நின்றுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிற்பான். ஏய் போடா வீட்டுக்கு, யாராவது வர சொன்னா? அப்படி இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் அண்ணா இல்ல, பெரிய ஆட்களையும் கூட ஏமாத்தி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோமா? வாய்க்கு வந்ததை தான் பேசுகிறோமா? அப்படி பண்ணுகின்ற வேலைகளில் ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டின் சமகால அரசியல் வரலாற்றின் போக்கை மாற்றக்கூடியதாக அப்படி என்ன பேசியிருக்கிறாரு? தாம் பேரையே பார்த்து வாசிக்கிறாரியா? தாம் பேரை பார்த்து வாசிக்கிறாப்ல. தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. அந்த சட்டப்பேரவைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை. இந்தியாவிலேயே பழமையான சட்டப்பேரவை செஞ்சாத்தி கோட்டை தான். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எடப்பாடியா என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த பனையூர் பாடிகள் உள்ள போய் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பேசுகிறவர்கள் ஏதாவது ஒரு புதிய சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குபவர்களாகவோ அல்லது உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுபவர்களாகவோ இருக்கிறார்களா என்றால் கிடையாது. இந்த போலிகளை நம்பி ஏமாந்து விடக் கூடாது. தமிழ்நாடு அப்படி ஏமாறாது. ஒரு முறை அந்த தவறை தமிழ்நாடு செய்திருக்கலாம்.
அதற்காக எப்போதும் தமிழ்நாடு அந்த தவறை செய்யும் என்று மனக்கோட்டை கட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இவரை விட பெரிய ஆளு. எப்படிப்பட்ட பெரிய ஆளு? அமிதாப் பச்சன் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு பவியமா நிக்கிறாரு. ஷாருக் கான் வந்து இவரோட வேலை பார்க்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நிக்கிறாரு. அவரே கொள்கை தலை சுத்துது, வேண்டாம்ப்பா எனக்கு உடம்பு சரியில்லை போயிருவாரு. ஏதோ அதாவது உலகில் நோய் எல்லாருக்கும் கெட்டது செய்யும். ஆனா ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்திருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்த நன்மை. எப்படி? அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு, பெரியாரை பத்தி எல்லாம் பேசினதுக்கு பிறகு, ஐயோ உன்னை எங்களுக்கு பிடிக்கும், நான் நல்லா நடிக்கிறையா, கருப்பா இருக்குன்றதுக்காண்டியே உன்னை கொண்டாடின ஊர் அப்பெல்லாம் பேசாதையா அப்படின்னு சொன்ன ஊருக்கு ரைட் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த பக்கம் கும்பிடு போட்டு இந்த பக்கம் வந்துட்டாப்ல. பரவாயில்ல, படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஒரு 3 நாள் போய் பார்த்து சந்தோஷமா திருப்பி வரோம். இப்ப இவர் அதே கேட்டகரியில போய் நிக்கிறாரு. எங்க போவான், திருப்பி வருவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடியில நிக்கிற மாதிரி தான் நாம சொல்லல, அவர் கூட நடிச்ச மமிதா பைஜு சொல்றாங்க. என்னன்னு, தேர்தல் முடிவை பொறுத்து அவர் முடிவெடுக்க போறதா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. சொல்லி வைக்க வேண்டாமா? நான் இதை உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்றேன், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? அவங்க சொல்லிட்டாங்க. அது எங்க, அவர் பிறந்த நினைக்க போட்டு விட்டாங்க. சரி வாழ்த்துக்கள். என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி இந்த ஸ்கிரீன்ல தான் வந்து நிக்கணும். இந்த ஸ்கிரீன்னா இது இல்லை, இந்த ஸ்கிரீனுக்குலாம் என்னைக்கும் அவர் வரமாட்டாரு. சினிமா ஸ்கிரீனுக்கு சொல்றேன். ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு என்பது கடந்த காலத்திலிருந்து தற்காலம் வரையிலும் நாம் யோசித்து பார்த்தால் படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்க வேண்டும் என்பது பார்ப்பன கும்பலின் நீண்டகால சதி. இந்த ஆண்டசாதி பெருமை பேசக்கூடியவர்கள் எல்லாம் எதனால் மடைமாற்றப்படுகிறார்கள், எப்படி மடைமாற்றப்படுகிறார்கள்? ஒரு உதாரணம் சொல்லுவது என்றால், இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? அது ஏதோ ஒன்றாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு பாஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பாஸ்ட் எப்படிப்பட்ட பாஸ்டாக இருந்தது? அந்த பாஸ்ட் குளோரியஸ் பாஸ்ட், பெருமைமிகு வரலாறாக இருந்தது என்று அவர்கள் மனதில் தொடர்ந்து பதிய வைக்கப்படுகிறது. உண்மையில் அது பெருமைமிகு வரலாறாகத்தான் இருந்ததா? அந்த பெருமைமிகு வரலாறு என்றால் அந்த பெருமை என்ன பெருமை? கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளே நுழைய முடியாது என்பது பெருமையா? தோளுக்கு மாறாப்பு போட முடியாது, பெண்கள் தோளில் மாறாப்பு போட முடியாது என்பது பெருமையா? பெண்கள் தோளில் சேலை கட்ட முடியாது என்பது பெருமையா? ஒரு ஆண் கோவணத்தை தவிர வேறு ஒன்றையும் கற்றிக்கொள்வதற்கு உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டது பெருமையா? கடந்த கால பெருமை என்று சொல்லுகிறார்களே, அந்த பெருமை மிகு வரலாறு என்பதை திருப்பி பார்த்தால் துர்நாற்றம் அடிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதிகளும் அந்த துர்நாற்றத்திற்கு எதிராக ஒரு கட்டத்தில் போராடி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் அதிகம் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதி தோல் சீலை போராட்டம் எதற்காக நடந்தது? மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் நடந்தது. மானத்தோடு வாழுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. சேலை கட்டுவதற்கோ மாறாப்பு அணிவதற்கோ அனுமதிக்கப்படவில்லை. கண்டிக்கப்பட்டார்கள். முளை வரி என்று உடல் உறுப்புக்கு வரி போட்ட கேவலமான ஒரு நாடு இந்த நாடாகத்தான் இருக்கும். இதை இன்றைக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்திருந்தா மதராஸ் மாகாணம் முழுக்கல்ல அதை கொண்டு வந்திருப்பான். அதே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மட்டும் இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்ட அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியே கிடையாது. பிரிட்டிஷே ஆளாத ஒரு இடத்துல பிரிட்டிஷ் எப்பறம் அதை திரிச்சிருப்பான்? அறிவு கெட்ட நாயே. அது ஏங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்றோம்? மதுரை சமஸ்தானம் இருக்கா? சென்னை சமஸ்தானம் இருக்கா? திருநெல்வேலி சமஸ்தானம் இருக்கா? கிடையாதுல்ல. ஏன் திருவிதாங்கூர் சமஸ்தானம்? ஏன்னா அங்க பிரிட்டிஷ் ஆட்சி இல்ல. 543 சமஸ்தானத்துல அவனும் ஒருத்தன். அவன் அன்னைக்கே சுயாட்சி நடத்தி கொண்டிருந்தான். இந்தியா விடுதலை அடைந்த போது இந்த சுயாட்சி நம்மை விட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்தவன். அவன் கொண்டு வந்திருக்கிறான் சாதி ரீதியாக அப்படி ஒரு ஒடுக்குமுறையை.
இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஒடுக்குமுறையை அந்த சாதியை சேர்ந்தவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதிக்காரர்கள் அந்த ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம். இன்றைக்கு கூச்சமே இல்லாமல் RN ரவி ஐயா வைகுண்டர் வளாகத்தில் போய் நிற்கிறார். ஐயா வைகுண்டர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு RN ரவி ட்வீட் போடுறாப்புல. இங்கதான் இருக்கு, கேட்டு மானரோசம் வந்து பதில் சொன்னா பரவாயில்ல. வைகுண்டருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நெத்தியில பொட்டு வச்சோம்னா ஓ ஆளா? அப்படி பார்த்தா பழங்குடியை சேர்ந்தவர்கள் முகம்பூரம் பொட்டு வச்சிருக்கிறாங்களே, பொட்டு வச்சா ஓ ஆளா? சரி, அந்த வைகுண்டர் கோயிலுக்குள்ள என்ன இருக்கு? கண்ணாடி இருக்கு. வைகுண்டர் சாமியா நிக்கிறாரா? கிடையாது, கண்ணாடி வச்சிருக்கிறான். அந்த கண்ணாடி ஏன் வச்சா? சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், உன்னை நீ யார் என்று பார் என்பதற்காக வைத்தான். ஆனால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் எந்த கன்றாவி கண்ணாடியை போட்டு நிக்கிறாங்கன்னு தெரியல, அவர் சனாதனவாதின்னு பேசுறான். அவர் என்ன பண்ணார்? அந்த தோல் சிலை போராட்டம் நடத்தப்பட்ட காலத்தில் அவர் என்ன செய்தார்? எப்படி இது எதை பற்றியுமே கூச்சமே இல்லாமல் வைகுண்டரையும் திருட வந்திருக்கிறார். இதுல அவர் கல்கி அவதாரம் வேற ஒரு குரூப், அவன் வந்து என்ன கெடுக்கிறது, நானே கெடுத்துக்கிறேன் ஒரு குரூப். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த வரலாற்றை மறைக்கிறான். பாட புத்தகத்திலிருந்து அந்த வரலாறு நீக்கப்பட்டு விட்டது. பாட புத்தகத்தில் அந்த வரலாறு நீக்கப்பட்டு விட்டது. அந்த தோல் சிலை போராட்டத்தை நினைவு கூறுகின்ற விதமாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார். அதற்கு துண்டறிக்கை விடுக்கிறார். உடனே என்ன சொல்றான் அமைச்சர் மனோ தங்கராஜ்? காலனி ஆதிக்க கைகூலியா? யார் யாருக்கு கைகூலி? இந்த வரலாறை எல்லாம் மறக்கடிப்பதன் மூலமாக அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு வேறு ஒரு புதிய வரலாறை கற்பிக்கிறான். என்ன வரலாறு? ஆண்ட பெருமை வரலாறு. அதனால் இந்த கடந்த காலம் எல்லாம் பிரிட்டிஷ்காரனால் வந்தது, அல்லது உடனே காம்ப்ரமைஸ். யாராவது ஒரு சிலர் பண்ண தப்புக்காக மொத்த மதத்தையும் சரி செய்ய முடியுமா? மொத்த மதத்துல நல்லதா என்ன இருக்கு எடுத்து காட்டுறதுக்கு? 4 வருடம் மயா சிஸ்டம் என்பதுதானே உன்னுடைய அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு சாதிகளை நோக்கி என்ன இளவ பேசுவ? இப்போ இந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த கன்றாவி வரலாறு தெரியாது, இந்த RSS கேவலமான வரலாறு செயல் திட்டங்கள் தெரியாது என்று இந்த வேலையை தொடர்ந்து அவர்கள் மத்தியில் செய்து ஒவ்வொரு சாதியிடமும் போய் ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டு வஉசிக்கும் பெரியாருக்கும் சண்டை மூட்டுறான். ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் இதை பேசினேன். திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்திய ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் சைதாப்பேட்டை தேரெடுத்திடலில் பேசினேன். பேசின உடனே 2 நாள் ஒரு 100கணக்கான கால்ஸ், போன் கால்ஸ். என்னது? எப்படா எங்க ஐயாவை பத்தி நீ தப்பா பேசலாம்? சரி, நான் தப்பா பேசிட்டேன்னே வச்சுக்க, நீ நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்லு. கப்பல் ஓட்டிய தமிழன் அவர் பேரை தவிர வேற என்னன்னாலும் நீ சொல்லு, நான் கேட்கிறேன். போன் காலை வச்சுட்டேன்னா ஆன்லே தான் இருக்கு, நீ பேசு. வாவு சிதம்பரனார் அவர்கள் செய்த 4 நல்ல காரியங்கள் என்ன சொல்லு, நான் சொல்லுவேன், நீ சொல்லு முதல்ல. ஏண்டா எங்க ஐயாவை பேசுறதுக்கு நான் எங்க ஐயாவை படிக்கணுமா? விளங்கிரும். எங்க ஐயாவை எனக்கு பேச தெரியாதா? சரிடா பேசுன்னு தான் சொல்றேன். அப்போ நான் அவர்களை பார்த்து கோபம் வரவில்லை, பரிதாபமாகத்தான் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஐயா என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து படியுங்கள். பார்ப்பனர் கையில் இருந்து இந்த நாடு விடுதலையாகாத வரைக்கும் நமக்கு நல்ல விடுதலை கிடையாது என்பதை தந்தை பெரியார் மட்டும் சொல்லவில்லை, வாவு சிதம்பரனாரும் சொன்னார். திராவிடர் கழகத்திற்கு முன்னதாகவே கோவில்பட்டியில் திராவிடர் கழகம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பெரியாரும் வஉசியும் சேர்ந்துதான் போனார்கள். 1920 இருந்து 1925 வரைக்கும் அத்தனை காங்கிரஸ் மாநாட்டிலும் வகுப்புரிமைக்காக போராட்டம் நடத்தியது தந்தை பெரியார் மட்டுமல்ல, வஉசி சேர்ந்தான் நின்றார். தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து அந்த பெரியாரே எனக்கு தலைவர் என்று பேசி இருக்கிறார் வஉசி. வஉசி நூல் நிலையத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது, எடுத்து படி. அந்த பக்கம் போய் WPA சவுந்தரபாண்டியனை வச்சு கொம்பு செய்வது. WPA சவுந்தரபாண்டியன் எங்கடா இருந்தாரு? சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டின் தலைவரே WPA சவுந்தரபாண்டியன் தான். இவன் அவர் பேரை சொல்லி ஊருக்குள்ள சாதி வெறி பேசுறான். சாதியால் சீரழிந்தது போதும்,
நமக்கு சுயமரியாதை வாழ்வு வேண்டும் என்று வந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு ரீஇன்டர்பிரேட் பண்ற பேர்ல உண்மை வரலாறை மறைத்து போலியான வரலாறை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இதுதான் கதி. நம்முடைய தமிழர்களின் மானம் வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக போராடிய அத்தனை பேரையும் அவனுடைய ஆட்கள், அவனுடைய சகாக்கள் என்று திரித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நாம் கடந்து வந்து விட்டோம், இவற்றையெல்லாம் தாண்டி விட்டோம், வேறு இடத்திற்கு நகர்ந்து விட்டோம் என்று நின்று விடாமல் தொடர்ச்சியாக இந்த பரப்புரைகளையும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது சொரணை மிஞ்சும். அந்த சொரணை வருவதற்காகத்தான் தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருந்தார். நமக்காக பேசினார், எழுதினார். சாகும் வரைக்கும் பேசியும் எழுதியும் நம்முடைய தமிழர்களுக்கு மானமுள்ள வாழ்வு வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துத்தான் அவர் தொடர்ந்து போராடி எழுதி வந்தார்.